ஃபர்ஸ்ட் டைம் இன் அ வேர்ல்ட் கப் T20 மேட்ச் 6 ஸ்பின்னர் போல் பண்றாங்க. ஸோ வி எக்ஸ்பெக்டட் ஸ்பின் டு பிளே மேஜர் ரோல் பவர் பிளேல. அதே மாதிரி தான் ஆச்சு. ஸோ அப்படியே மேட்ச் போகுது. ஹார்திக் அவுட் ஆன உடனே ஜென்ரலி நமக்கு ஒரு ஸ்கோர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். நம்ம சைக்கலாஜிக்கலி வி வென்ட் ஃப்ரம் 170 180 டு 160 170 பண்றோம். ஏன்னா பிகாஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 4 விக்கெட் வந்து அவுட் ஆயிட்டதுனால அது பண்றோம். அதே மாதிரி கொஞ்சம் லோக்கியா தான் போகுது. அவங்களும் விக்கெட் அடிக்கல, நம்மளும் பெருசா ரன் அடிக்கல. எவென்ச்சுவலி கம்ஸ் டு அ ஹெட் இன் 18.5 when தாரிக்கோட ஓவர் முடியும் போது 18.5 சூர்யா gets out and this brings Rinku to the crease. Okay, ஒரு calculated risk தான். they are expect Rinku வந்து பேஸ்க்கு ஆடுறது, பட் டூபே அந்த சைடு இருக்கிறதுனால ஸ்பின் போட்டா டூபே ஃபேஸ் பண்ணுவாங்க and then பேஸ் போட்டா ரிங்கு ஃபேஸ் பண்றாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, ரிங்கு இருக்கும்போது ஏன் ஷாஹின் ஷா கொண்டு வந்தாங்க, he could have bowled a spinner அப்படின்னா. ஆனா அந்த ஸ்பின்னர் அஸ்வின் மாதிரி ஒரு ஸ்பின்னரா இருந்தா மேபி he could have bowled someone like Ashwin. But எல்லாருமே வந்து Saim Ayub was bowled out. Ayub was bowled out. Abrar comes back in that 18th over actually and goes for runs. Abrar had, by his standards, he had a bad match. So எனக்கு தெரிஞ்சு ஷாஹின் கொண்டு வந்தது ஓகே தான். ஏன்னா இது உன்னோட ஸ்ட்ரைக் பவுலர் நீ எடுத்துட்ட. Yeah, you kind of have to, but it also needs to be said, ஷாஹின் வந்து அந்த ஷாஹின் கிடையாது. அவன் நீ இன்ஜரி ஆனதுக்கு அப்புறம் he has not really அந்த ட்ரெண்ட் போல்ட் மாதிரி ஓப்பனிங் பர்ஸ்ட்ல விக்கெட் எடுக்கிற போலர் அந்த ஸ்டேஜ் வந்து டெஃபினட்டா he is not that bowler. அந்த நீ இன்ஜரி he has not been recovered and he's not been recovered for a long time. So I think at that point of time he needs a break and see if he can recover fully. But அவங்களுக்கு வந்து who is the alternative, who's the replacement? Naseem Shahவும் injured. அவன் ஃபுல்லா பேக் டு ஃபார்ம்னு சொல்ல முடியாது. ஹாரிஸ் ராவ் விட்டாச்சு. The person who replaced Haris Rav seems good. Okay, so there are 2-3 players who அவங்க வந்து இப்போ திருப்பி யார் அசோசியேட் நேஷன்ஸ் தான் திருப்பி ஆட போறாங்க. So I think they have to play Namibia. So maybe they change the team. ஏன்னா in the grand scheme of things இந்த மேட்ச் வந்து அவங்களோட குரூப் ஸ்டேஜஸ்க்குல இருந்து சூப்பர் 8க்கு ப்ரோக்ரஸ் ஆகிற சான்சஸ் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. நீ இந்தியாவும் இந்த மேட்ச் தோத்துந்தா அந்த ப்ராக்ரஷனுக்கான சான்சஸ் அஃபெக்ட் ஆகுது இல்லை. இஃப் யூ வின் ஆல் யுவர் மேட்சஸ் அகேன்ஸ்ட் அசோசியேட்ஸ், we are playing against Netherlands next. நம்ம நெதர்லாண்ட்ஸ் வின் பண்றோம், பாகிஸ்தான் wins against Namibia. எதிர்பார்த்தது நடக்க போகுது. your top 2 ranked teams from your league progress. But because all said and done இது ஒரு குரூப் மேட்ச் தான். குவாலிஃபிகேஷன் சினாரியோக்கு வந்து யார் 1 and 2 ஃபினிஷ் பண்றாங்கன்றது தான் இது டிட்டர்மின் பண்ணதே தவிர you are expected to win all your matches against எந்தெந்த டீம்ஸ் அது வந்து பெருசா அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ அதை நம்ம your ICC டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ல 2 வந்துரும் அப்படின்றது, unless and until there's a major upset. West Indies has qualified அந்த குரூப்ல. I don't think too many people had West Indies. Okay. And then Australia வந்து plagued by injuries. மேட்ச் வேற இல்ல. ஸ்டீவ் ஸ்மித் எல்லாம் உள்ள வந்திருக்காங்க ரீப்ளேஸ்மெண்டா. Before that you wanted to talk about Dubey's footwork coming down the pitch to Usman Tariq. அந்த பாஸ் பண்றதுனால நீங்க தூபேவே ஏறி வந்து அடிக்க வச்சிருக்கீங்க நீங்க. ஸோ தூபே வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாரு, which is a very clever adjustment. நான் அப்சர்வ் பண்ணேன். என்னன்னா he tries to cover the line of the ball by going towards the offside a bit so that அந்த பீட் நானாலும் உடம்புல வாங்கிக்கிற மாதிரி, ஸோ கீப்பர் கிட்ட போகாத மாதிரி he makes that ஒரு half a foot ஓட adjustment and then comes out of the crease. ஸோ அந்த ஸ்டாப்பும் போது அவர் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராரு. ஓகே யூ நோட்டிஸ் இட். நான் அந்த பெருசா நோட்டீஸ் பண்ணல. But I did notice Surya doing a couple of things. ஏன்னாவது there was a footage பார்த்தீங்கன்னா Usman Tariq has a few variations on your standard leg break, and then he has a high arm googly, and then கொஞ்சம் slight low arm googly, and then he has carambaலும் இருக்கு. He has options. Plus இவர் வேற he is bowling from a point where அந்த wide line கிட்ட இருந்து அந்த he is bowling from there also. So அதெல்லாமே சூர்யா வாஸ் கம்ஃபர்டபுள், நாட் அட் ஆல் மூவிங் பிஃபோர் த பால் இஸ் டெலிவர்ட், விச் இஸ் நாட் அவர் சூர்யா ஆடுறது கிடையாது. அவருக்கு வந்து அந்த 360 டிகிரிஸ் ஆடணும்னா இந்த சைட் மூவ் பண்ணிட்டு அந்த சைட் மூவ் பண்ணிட்டு பின்னாடி அடிக்க போயிட்டு தென் அதெல்லாமே இல்லை. he was very very standard spot
அந்த பாஸ் வரைக்கும் மூமெண்ட்டே கிடையாது. பால் வரும்போது தான் விச் இஸ் வெரி அன்யூஷுவல். நம்ம சூர்யாவை பற்றி பேசும்போது சூர்யா வந்து கிரீஸில் இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு ஆங்கிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பிஹைண்ட் தி விக்கெட்ஸ் அடிக்கிறது அதெல்லாம் எதுவுமே அட்டன் பண்ணல. இவ வெரி ரெஸ்பான்சிபிள் கேப்டன்ஸ் இன்னிங்ஸ். ஆமாம் அந்த ஷிஃப்ட் இருக்கு. இன்னொன்று நான் யோசித்தேன், ஸ்பின் டேர்னே ஆகல பால்னு நினைக்கிறேன், பெருசா டேர்ன் ஆச்சு இல்லை மேன். நம்ம டிகிரி வைஸ் பார்த்தோம்னா there was one googly which உஸ்மான் தாரிக் bowled in 16.2 என்னமோ. அவுட் சைட் ஆஃப் புட்ச் ஆல்மோஸ்ட் வார்னே போடுற டேர்னுக்கு ஒரு முக்கா டேர்ன் வந்தது. அப்படியா? சூர்யா பிளேட் தட் வெல். நல்லா ஷார்ப் டர்ன். ஐ திங்க் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து the pitch turned 2.6 degrees. ஓகே. செகண்ட் இன்னிங்ஸ் pitch turned 1.7 degrees. ஸோ டெக்னிக்கலி நமக்கு வந்து நிறைய ஸ்பின் ஆச்சு ஃபேஸ் பண்ணும்போது. ஸோ அந்த பார்ட்ல வந்து நம்ம வந்து ஆகாவோட கணிப்பு வந்து கரெக்டா தப்பு கிடையாது. பட் சைக்கலாஜிக்கலி நமக்கு வந்து வி வாண்டட் ரன்ஸ் ஆன் ஸ்கோர் போர்டு. அண்ட் தென் நம்ம லாஸ்ட் ஓவர் ஃபிளரிஷ் வந்து ரிங்கு ஸ்கோர்ஸ், அதை நான் சொல்லி ஆகணும். ஆஸ் அ ஃபினிஷர் ஹி டிட் ஹிஸ் ஜாப். 19.5ல ஒரு ரன் அவுட் ஒரு சொதப்புறாங்க. அண்ட் தென் அக்சர் கம்ஸ் அண்ட் ஹேஸ் a third slog. அது அக்சர் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. லாஸ்ட் பால் he has to go, but that's your third duck and that's your second golden duck. ஹார்திக்கும் அக்சரும் you have to excuse him. ஆமா, அது வேற வழி. லாஸ்ட் பால் the starting of the innings நீங்க வந்து 175 எடுத்துப்பீங்களான்னா தாராளமா நான் எடுத்துட்டு இருப்பேன். ஆமா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 160 வந்து 2 வாட்டி தான் 10 மேட்ச்ல சேஸ் பண்ணிருக்காங்க. we have just seen ஜிம்பாப்வே அண்ட் ஆஸ்திரேலியா எப்படி நடந்தது, ஸ்லோ பிட்ச், எல்லா இண்டிகேஷனும் இருந்தது. ஒரே ஒரு ஸ்லைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. என்னன்னா வாசிம் அக்ரம்லாம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த பிட்ச்ல வந்து பேஸ் bowlers have slightly more wickets and better average spinners னாங்க. எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. பட் அதோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா, ஸ்பின்னர்ஸ் ஆடுறது கஷ்டம்ட்டு பவர் பிளேல அட்டாக் பண்ற வாய்ப்புகளும் உண்டு. அண்ட் டுவர்ட்ஸ் டெத் வந்து அட்டாக் பண்ற வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அப்போ அவுட் ஆகும் உண்டு. அதே மாதிரி பிளஸிங் அதுல இந்த மாதிரி பேசஸும் இருக்காங்க. முன்னாடி மேட்ச்ல வந்து பிளஸிங் முசர்பானிக்கு ஜிம்பாப்வேக்கு 4-4 இருந்தது. நேத்தன் எல்லிஸ் பிக்ட் அப் 4-4. ஸோ அந்த மாதிரி இந்த கட்டர் ஸ்பீட் மீடியம் பேசர்ஸ் ஸ்பீட் வேரியா பண்றவங்களுக்கு அவங்களுக்கும் இதாகுது. பிகாஸ் the general consensus was finger spinners had more help than wrist spinners. ஏன்னா அந்த grip ஆகி வர்றதுன்னா உங்களுக்கு finger spinners into the wickets போடுறது வந்து it is holding up the ball a little more. அந்த கருத்து கணிப்பு இருந்தது. பட் going back to that point, 175 தாராளமா 15 runs more than your par score போது in a T20 match, high pressure match, runs on board are important. So I would say job done. Ishan Kishan run rate nobody comes to matching, especially அந்த 40 பால் மேல இருக்கிறது வந்து I think it is the highest strike rate. or 175 195 அது அடிக்கிறாரு அவர். அந்த strike rate வந்து nobody else comes close. 40 balls 77 it's close to 195 strike rate வந்து nobody else in that ground has that strike rate over more than a 40 balls faced. And it's also the fastest 50 in India Pakistan T20 World Cup, T20 la mattum. So yeah, so at that point of time it is very clear Ishan Kishan's innings is worth the gold dust ன்னு வாங்க தெரியுமா, worth its weight in gold, whatever the appropriate term. அது வந்து நல்லா ஆப்வியஸா தெரியுது. ஏன்னா அடுத்தது எப்படி ஆடுறாங்க, மற்றவங்க பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஆடுறாங்க, ஸ்பின்னர்ஸ் ஒரு ஃபுல் கிரிப் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆடுறாங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் எல்லாமே நல்லா தான் ஆடினாரு. ஷதாப் அடிச்சாரு, அப்ரார் அடிச்சாரு, அண்ட் he is also on record after சைம் அடிச்சாரு. first over went for runs. Till he was there he looked very much in control. So இப்போ வந்து ஃபேஸ் பண்றாங்க கொஞ்சம் பெட்டர் ப்ரிப்பேர்ட். ஏன்னா நமீபியா மேட்ச் ஆடினதுனால Abhishek was less prepared. So yeah, கொஞ்சம் match fit Bumrah. So Bumrah comes in, சுத்துறாங்க. And then second ball plumb, he gets Saim Ayub. ஆமா. So 2 over 2 wicket. And then Babar comes in. Salman Agha is again facing இல்லையா. So Salman Agha gets a boundary in that over. Salman Agha gets a boundary in that over. I think that was a decent shot. And then he goes for a slog in the last ball of Bumrah's over. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் மேட் 13 ரன் வந்துச்சு இந்த ஓவர்ல. ஒரு 6 ஒரு 4 ஒரு விக்கெட் வர ஊந்துது. the last ball அந்த ஸ்லாக் தேவையான்றது ஒரு क्वेश्चन மார்க். and then he loses his wicket. ஹார்திக் பிடிக்கிற அப்படில மிட் ஆன்ல. ஆமா, எனக்கு யாரு பிடிச்சாங்க சரியா ஞாபகம் இல்ல. பட் லாஸ்ட் பால் விக்கெட்
ஒரு ஸ்லாக், ஒரு நீட்லெஸ் ஸ்லாக்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஓவர் 13 ரன் வந்துச்சு. நீங்க யாராவது டேக் ஆன் பண்ணுங்க, பட் யூ ஆர் டேக்கிங் ஆன் பும்ரா. விக்கெட் ஆஃப்டர் a wicket has fallen in that over. You should be satisfied 13 ரன் வந்ததுன்ட்டு. கொஞ்சம் ரஷ் ஆஃப் பிளட். வெரி ambitious of him. அதுக்கப்புறம் அப்பவே நம்ம வந்து we have managed 2 overs of pace which is equal to total overs of pace bowled by Pakistan. ஸோ நம்ம வந்து ஹார்திக்கையும் பும்ராவையும் இன்னும் 2 ஓவர் போட வைக்கிறோம். அந்த ஓவர் கொஞ்சம் ஆக்சுவலி ஹார்திக் கோஸ் ஃபார் 6. பாபர் ஆசம் comes in and face. Usman Khan comes in to replace Aga. Usman played well. At that point of time, I think our win probability was around 85%. ஏன்னா 2 ஓவரில் 3 விக்கெட் போயிடுச்சு. ரன் ரேட் was expected to be on the higher side. Chasing is expected to be difficult. So ஹார்திக்ல ஒரு அந்த ஓவர் போடுறாரு. ஹார்திக்ல ஒரு 6 போகுது. உஸ்மான் hits him for a 6. அதுக்கப்புறம் அக்சர் chased down almost certain boundary. And this is a match that generally people were speaking about how twos are very important. ஏன்னா ground பெருசா இருக்குன்ட்டு. Okay. So this factors and you are able to chase down boundaries, but consequence of chasing down a boundary வந்து நம்மள ரன் ரேட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ண முடியுது. ஒரு 6 தான் போது ரொம்ப பெருசா வந்து we are not able to அவங்களால பெருசா ரன் ரேட் ஸ்கோர் பண்ண முடியல. They are not able to break out. அந்த requiredலாம் கம்ஃபர்டபுளாவே இல்லை. they are nowhere near comfortable matching the required run rate. Then we get Bumrah back. Okay, Bumrah அடிக்கிறது he doesn't really go for runs. So 4 overs of pace நம்ம போட்டு முடிச்சிட்டோம். we say that நம்ம பவர் பிளேல இஷான் கிஷன் வச்சு நம்ம our innings was the difference னா நம்மளோட பவர் பிளே bowling பவர் பிளேல ஹார்திக் and Bumrah picking up 3 wickets in the first 2 overs was definitely huge importance. மேட்ச் ரெண்டுமே பவர் பிளேல தான் ஜெயிச்சோம் நம்ம. ஸோ 4 ஓவர் பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். தென் அக்சர் கம்ஸ். அக்சர் ஐ வுட் சே ரொம்ப நல்லா தான் பண்ணாரு. he went for runs. உஸ்மான் டார்கெட்டட் அக்சர், பட் அக்சருக்கு வந்து week 4 போனாலும் he was able to pull it back. He was bowling those loopy balls finger spinners types, right? Usman, making him come out of his crease. அவன் வந்து ஏறி வந்தே தான் அடிச்சிட்டு இருந்தா அப்படி உஸ்மான். பட் அடிச்சுதான் ஆகணும். ரன் ரேட் ரிக்வயர்மெண்ட் வாஸ் தேர். இன்னும் 2 ஓவர் தான் உங்களுக்கு பவர் பிளே, ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதான் அக்சர் was brave enough to keep doing that. ஆமா பண்ணி அப்போ eventually got him stumped out தானே. ஆமா. ஸோ இல்லை அந்த 4th 4 முடிஞ்சிச்சு இல்லையா, அப்பயே he gets Babar in his very first over. Again, that was a horrible slog from Babar. Babar is playing his first ball of spin. அது வரைக்கும் உஸ்மான் தான் 2 4 அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் எடுத்துட்டு கொடுக்குறாப்புல. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் ஸ்பின் இஸ் பிளேயிங் ஆன் தட் ஸ்லாக். இங்க தான் நம்ம திலக்குக்கும் பாபரும் we have to compare. ஏன்னா we were talking about them anchor type of innings. Any match that you expected Babar to play an anchor type of innings. இல்ல, this was that match. Okay, திலக்காவது left hander. Okay, and he's a youngster. I would compare Babar with Surya Kumar Yadav because similar age. Okay, fine. அவங்க role, I am talking about the role. இல்ல, சூரிய குமார் வந்து அந்த மெச்சூரிட்டி காமிச்சா அப்படி. ஏன்னா he's a captain. பாபர் ஆசம் யாரோ ஃபார்மர் கேப்டன் பட் ஸ்டில் he's a senior player ல, ஸ்டார் பேட்ஸ்மேன். 360 டிகிரி அடிக்கிற ஆளே கம்முன்னு ஒழுங்கா ஆடுற இவரு வந்து கிளாசிக் பேட்ஸ்மேன் தானே. he is not that he is not a 360 type of player, not flashy also. அப்பனா you expected Babar to steady the ship and play proper cricketing shots and அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கல்ல நோ லாஸ்ல, அப்போ வந்து ரிஸ்வானோட சிங்கிள்ஸ் எடுத்து தேவர் ரன்னிங், பவுண்டரி வரலையா பரவாயில்ல, 2 ஓடு 3 ஓடு 3லாம் ஓடினாங்க. அந்த மாதிரி you expect Babar to play because Usman Khan was playing more aggressive. And the aggressive role. It was also high pressure match la you want your senior players வந்து pressure absorb பண்ணிட்டு perform பண்ணனும். But point is anchor role requirement இருந்தது. பாபர் அந்த ரோலை பண்ணிருக்கணும். திலக் அந்த ரோல் தாராளமா பண்ணாரு when இஷான் கிஷன் was batting. அவர் இஷான் கிஷன் அவுட் ஆகும்போது 7 பால் தான் ஃபேஸ் பண்ணி 10 ரன் திலக் had faced. திலக்கோட வேலை சிங்கிள் எடுக்கணும், இஷானுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும். இதை தான் பாபர் கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும். அவ்வளோதான் பண்ணியிருக்கணும். ஆமாம், அது பண்ணல. இன்ஃபேக்ட் பாபர் இஸ் அ பெட்டர் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஐ மீன் இஸ் an all-round player. இஸ் a whole இது எல்லாமே ஆடுவா அப்படி. இட்ஸ் நாட் லைக் சூர்யா சொல்கிற மாதிரி அவர் ஸ்பின் ஆட மாட்டார்,
அப்படின்ற இதெல்லாம் இல்லை. ஹி பிளேஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் bowling. அப்போ யூ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு கொஞ்சம் பிளே சென்சிபிளி. ஆனா அதை தான் டென்ஷன் ஆயிட்டார். ஒரு மீம் இருக்கு, அந்த மீமை இதுல இந்த வீடியோல போடுறோம். ஒரு பாகிஸ்தானி ஃபேன் வந்து he'll lose his mind. அப்படியே பாபர் என்னன்னா இது வந்து பொட்டென்ஷியலி இது உன்னோட இந்தியாவோட கடைசி T20 மேட்ச். எஸ், क्वेश्चंस have been raised, டிராப் பண்ணிட்டு போயிட்டு வந்தப்போ இது உனக்கு சான்ஸ், நீ ப்ரூவ் பண்ணிருக்கலாம். நீ அட்லீஸ்ட் யூ should have gone out with a banger இந்தியாவோட அட்லீஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. He did go out with a bang. என்ன stick went out with a bang. Bad decision making, pressure match under the caution law, run rate requirements எல்லாம் இருந்தது. பவர் பிளேல அடிச்சாதான் உண்டு, இன்னும் இது விட்டா இன்னும் ஒரு ஓவர் தான் பவர் பிளே இருக்குன்னு பார்த்தாராம், என்னன்னு தெரியல. பட் இட் வாஸ் ஜென்ரலி in retrospect it is considered a bad decision. So நம்ம at that point of time comfortably ahead India. Only thing standing between us and the victory was Usman Khan's game. உஸ்மான் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணாரு. அக்சர் வந்தாச்சு. நான் லவர் பேஸ் முடிஞ்சாச்சா, இது 5வது ஓவர். வருண் உள்ள எடுத்துட்டு வராங்க. அகைன் நம்ம ஸ்பின்னர்ஸ் பத்தி பேசணும். குல்தீப் comes in much later, but Varun comes in. Varun bowls well as usual. Varun வந்து he's had a great year. Varun is in great form. So Varun comes in, does his work, and then அக்சர் திருப்பி அடுத்த ஓவர் போடுறாரு. அகெயின் உஸ்மான் அட்டாக்ஸ். 2 ஓவர் போட்டு அடுத்த ஓவர்லயும் உஸ்மான் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லைட்டா வேற யாராவது இன்னும் ஒருத்தர் வந்து இருந்தா க்ளோஸா வருமான்ற ஒரு ஸ்டேஜ்ல ஒரு இது இருந்து, ஏன்னா ஒரு ரிப்பீட் இது இருந்தது. he was hitting couple of boundaries. Specifically அக்சரை டார்கெட் பண்ணிட்டு he was hitting a couple of boundaries every over. Then Shadab comes in to replace Babar. He is playing Varun வந்து பெருசா யாரும் nobody is really going after him. He goes for 7. அதுல ஒரு 4 ஒரு ஓவர் Shadab அந்த செகண்ட் ஓவர்ல அடிக்கிறார். அதனால கொஞ்சம் லைட்டா is going above 6, but no major danger with required to நம்ம ரன் ரேட் ரிக்வயர்மெண்ட். அடுத்த ஓவர் தான் திருப்பி அக்சரோட திருப்பி 3rd ஓவர். அகெயின் he pulls it back brilliantly after first 2 பால் 2 4 போகுது. and then he goes and கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த் போட்டு he is able to pull it back to consider only 1 run in the next 4 balls. மொத்தமாவே ஃபர்ஸ்ட் 2 பால்ல 8 ரன் போனாலும் 4 பால்ல 1 ரன் தான் வருது. இந்த ஓவரான்னு தெரியல, இதுக்கு முந்தின ஓவரான்னு தெரியல. ரிங்கு saves a certain 4 that again helps in maintaining pressure. இப்பதான் 2 ஓவர் வருணும், 3 ஓவர் அக்சர் போட்டதுக்கு அப்புறம் குல்தீப் என்ட்ரி வருது. ஸோ எஃபெக்டிவ்லி வாஷிங்டன் சுந்தர் doesn't get a look in. ஹர்ஷ்தீப்புக்கு பதிலா குல்தீப் comes in. ஓகே, as expected அபிஷேக் வந்தவொடனே நம்ம சஞ்சுவை விட்டோம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் பேசல, who comes in for whom. But Kuldeep comes in. Kuldeep bowls well. At that point of time, scoreboard pressure உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. Kuldeep முடியும் போது 10வது ஓவர் ஸ்பின் ஆச்சா இல்ல ரொம்ப அந்த அளவுக்கு ஆவல. ஆமா, பட் we also லெந்த் வெச்சு தான் நிறைய எடுத்தோம். நம்ம டைட்டா போட்டோம். அவங்களும் பிரஷர்ல இருந்தாங்க. விக்கெட் லூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு at that point of time 4 விக்கெட் போயிடுச்சு. 10 ஓவர் முடியும் போது அவங்களுக்கு 71 என்னமோ தான் இருந்தாங்க அவங்க. நம்ம 3 ஸ்பின்னர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டோம். அவங்களோட ஹெவி ஹிட்டிங் பேட்ஸ்மேன் ஷஹாயிப் ஜடாஃபரான் இஸ் பேக் இன் தி இது. பாபர் உள்ள போயாச்சு. கேப்டன் இஸ் அவுட். சோ போயிட்டாரு. அயூப் வந்து he's bowling well rather than batting well. பட் 10 ஓவர் முடியும் போது அவங்களுக்கு 70 என்னமோ தான் இருக்கு. 10 ஓவர் 100 ரன் அடிக்கணும். ஸோ கம்ஃபர்டபுளி நம்ம வந்து we are in a great position. ஸோ அப்புறம் தான் அக்சர் bowls it out. அவனோட லாஸ்ட் ஓவர் போடுறாங்க. there he gets உஸ்மான் stumped. Again Usman had to go. வேற வழியே இல்ல. 10 ஓவர்ல உங்களுக்கு 100 ரன் அடிக்கணும்னா 10 ஓவர்ன்ற போது he has to go for his shots close to. So that effectively puts an end to the match. அந்த ஸ்டேஜ்லயே ஓகே முடிஞ்சது. ஏன்னா நம்ம ரன் ரேட் எல்லாம் நம்ம 85 கிட்ட பேசணும் இல்லையா. at one point of time it was 94 95 கிட்ட எல்லாம் போச்சு. இது அவுட் ஆனதுக்கு அப்புறம் win probability went to 95 because half the team is back. Kuldeep continues. Kuldeep gets Nawaz after getting hit for a 4. So effectively 80 கூட தாண்டல 6 விக்கெட் போயிடுச்சு. இப்பதான் நமக்கு கொஞ்சம் காமெடி பண்றாங்க. திலக் comes to bowl. ஆமா, சும்மா ஜாலியா மேட்ச் எஃபெக்டிவ்லி முடிஞ்சிச்சு. பட் see நம்ம போன வாட்டியும் பார்த்தோம் அந்த விக்கெட் he does get a wicket.
நம்ம இது வந்து we have parallels in அந்த 23 ODI வேர்ல்ட் கப்ல ரோஹித்தும் கோலி எல்லாம் bowling போட்டாங்க. ஆமா ஆமா ஓகே. இட் மே டிபெண்ட், ஏதாவது ஒரு தேவைப்படலான்ட்டு ஒரு ஆஸ்பெக்ட்லயும் போடலாம். எஃபெக்டிவ்லி மேட்ச் முடிஞ்சிச்சு. மேபி தே டெஸ்டிங் வாட்டர்ஸ், இவன் என்ன போடுறானா, ஏதாவது ரிதம் கிடைக்குதா, இஸ் இட் பிக்கிங் அப் ஏதாவது ரிதம். ஸோ it is not a bad decision. ஏன்னா பும்ரா வந்து இஸ் பேட்லிங் ஃப்ரம் இன்ஜுரி. பும்ரா 4 ஓவர் போடணும்னு அவசியம் இல்லை. மேட்ச் எஃபெக்டிவ்லி முடிஞ்சிடுச்சு. நம்ம ஆனா போன வீடியோல வந்து அபிஷேக் சர்மாவை போட விடுவாங்கன்னு. ஆமா, அபிஷேக் வந்து நாட் எக்ஸாக்ட்லி கிரேட் ஃபார் ஃபிட்னஸ். ப்ராபப்ளி இவர் ஃபுல்லி ஃபிட்டா இருந்தா ப்ராபப்லி ஹி மைட் ஹவ் bowled an off spinner, finger spinner. His action is surprisingly good for a part time bowler. Maybe பஞ்சாபுக்கு அடிக்கடி போடுறாரா தெரியல எனக்கு. போடுறாரு. he is an okay bowler. Okay, so திலக் வந்து bowling போடுறாங்க. திலக் கெட்ஸ் நம்ம ஷதாப் துபே ஒரு கேட்ச் பிடிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் திலக்கு அவுட் பவுலிங் போட்டாலும் நாங்க விக்கெட் எடுக்கிறோம். we bring குல்தீப் பேக். எஃபெக்டிவ்லி மேட்ச் முடிஞ்சிச்சு. நம்ம சும்மா தான் காமெடி பண்ணிட்டு இருக்கோம். திலக் திருப்பி போடுறாப்புல. அது ஒன்றும் பெருசா வருண் வரார்ல. ஆமா, வருண் வந்து பேக் டு பேக் 2 எடுக்கிறாரு. ஆமா, வருண் வந்து பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்துட்டு ஆல்மோஸ்ட் சயீம் அயூப் அந்த ஆனா ஹேட்ரிக். இதுவுமே வந்து இது போறாங்க, பேட்ல படுது ரிவ்யூ போறாங்க. கொஞ்சம் இதுதான் ரிவ்யூ இருக்கு, பர்ன் பண்ணுவோன்ற ஸ்டேஜ்ல தான் போனாங்க அவங்க. பட் மிஸ் தி ஸ்டம்ப்ஸ் பை லாங். கம்ஃபர்டபிளி அது ரிவ்யூ பண்ணிருக்க வேணாம். இது ஹேட்ரிக்ன்றதால தான் ரிவ்யூ பண்ணாங்க அவங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் காமெடி பண்ணி முடிக்கல, ரிங்குக்கு bowling கொடுக்குறாங்க. ஓகே, ஹூ டஸ் ஹி போல் டு ஷாஹின் ஷாஃப்ரீதியும் நம்ம உஸ்மான் தாரிக்கும் என்ன அடிக்க முடிஞ்சா அடிச்சுக்க ரேஞ்சில் போடுறாங்க. 2 4 வர போகுது. பட் அகெயின் we are not too bothered. இதுல தான் கேட்ச் விடுறாங்களா 2 கேட்ச்? இல்ல அது ஹார்திக் கடுப்பாய். ஒன்று வந்து அந்த ஐ திங்க் ஒன்று வந்து ஷாஹின் ஷாஃப்ரீதிக்கு வந்து டவுன் த லெக் லவ் அண்டர் எட்ஜ் மாதிரி பட்டு இட் டைட் ஆன் பிடிச்சிருக்கலாம். பட் இட் வாஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் சான்ஸ் தான் சொல்லுவேன். அடுத்த பால் வந்து குல்தீப்க்கு வந்து கேட்ச் வாங்க விட்டுட்டு 6 போயிடும். அப்பதான் கடுப்பாகும். ஆமா, அதுலதான் டென்ஷன். நானும் டென்ஷன் ஆனா எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுல வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹேண்ட் ஷேக்ல வந்து ஏதோ சூரியகுமார் யாதவ் வந்து ஏதோ ஒரு மாதிரி திட்டுவார், ஒரு மூஞ்ச காட்டுவார் குல்தீப் கிட்ட. It is, we're talking about standards. What you do repeatedly should be a habit. Match slack because you're திலக்கும் ரிங்கும் போடுறாங்கன்றதுக்காக நீங்க கான்சென்ட்ரேஷன் கம்மி ஆகிட முடியாது. ஆமா, ஏன்னா இந்த மொமெண்டம் கேரிங் எல்லாம் வேற இருக்கு. நமீபியா அடுத்து யாரோட? நெதர்லாண்ட்ஸோட தான் இருந்தாலும். But see, that is your job. You supposed to concentrate for 20 hours in the field. ஈஸி கேட்ச், ரொம்ப இதெல்லாம் கஷ்டமான கேட்ச்லாம் சொல்ல முடியாது. திலக்கெல்லாம் ஏதோ ஒரு கேட்ச் ட்ரை பண்ணுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கேட்ச். பவுண்டரியில் ஓடி அது உஸ்மான் வாஸ் டாயிங் வித் தட் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட். அவரை இங்கே கொஞ்சம் அடிச்சுட்டு அங்கே ஃபீல்டில் கூட்டு இங்கே மாற்றினதுக்கப்புறம் இந்த சைடு அடிச்சார். It was very, shades of Brian Lara கூட சொல்லலாம். I was impressed with his batting. I mean, ஒரு ஆள் நின்று அதான் பாபர் அசம் வந்து, ஏன்னா உஸ்மான் was the other end இல்லையா? All it required going after everyone, especially அக்சர். அதான் all it required was rotation of strike and giving the strike back to him and being that senior player and guiding this fellow. எல்லா பாலும் ஏறாத, இல்ல இப்படி பண்ணு அப்படி பண்ணு. யூ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் a wayward slog sweep from Babar doesn't have the game to slog. அதுவும் இருக்கு. ஆமா, and he did not read the ball at all. ஸ்பின்னர் சுத்தனா மாட்டோம் அப்படின்ற மாதிரி அடிச்சார் போல இருக்கு. நம்ம ஊருக்கா ஸோ அந்த மேட்ச் எஃபெக்டிவ்லி முடிச்சிடுறோம். காம்ப்ரஹென்சிவ் வின். We got a lot of things right about நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம். ஆமா, அந்த பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். பார் ஸ்கோர் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். ஐ திங்க் தட் வாஸ் we were more or less right. 170 கம்ஃபர்டபுள். உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருந்தது. வின் த டாஸ், பேட். டாஸ் வின் பண்ணல, ஆனால் பேட் பண்ணோம். ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் we were happy. சொன்னோம், நம்ம பண்ணிட்டோம், அவங்க பண்ண சொன்னாங்க. ஓகே, தேங்க்ஸ்.
Surya said we would have preferred to bat இல்லையா? So ஆமா Surya said we will prefer to bat, we would have preferred to bat, so we are happy with the decisionன்ற மாதிரி சொன்னா போல. பட் நமக்கு ஓகே, பிக் மேட்ச், ரன்ஸ் ஆன் போர்ட், ப்ரெஷர் சார்ட்டட், அது வேற விஷயம். அதே மாதிரி நம்ம வந்து ஹார்திக் நம்ப முடியாதுன்னோ, ஹார்திக் பேட்டிங் ஒர்க் அவுட் ஆகல. திலக்கும் சூர்யாவும் ஸ்வீப் ஆடினா மாதிரி தான் உண்டுன்னும். அதே மாதிரி 2 பேரும் ரெஸ்பான்சிபிளா ஆடினாங்க. நான் இஷான் கிஷன் எதிர்பார்க்கல. இஷான் கிஷன் ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா இவ்வளோ அழகா ஆடுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. He went and worked on his game. ஸ்மார்ட்லயும் சரி. இஷான் வந்து is more of a leg side player. He's worked on his offside game. I think we have spoken about him on the proper draw. India landa drop ஆனதுக்கு அப்புறம் he shown proper commitment. முகமது ஆமிர் வந்து he said முன்னாடி மேட்ச்க்கு முன்னாடி, எனக்கு நீங்க எல்லாம் அபிஷேக் பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு இஷான் கிஷன் தான் டேஞ்சர் மேன் தோணுது. ஏன்னா ஃபார்ம், யூனோ, ரெட் ஹாட் ஃபார்ம். Who is he playing for in the IPL? SRH, I think. பாம்பே ரீடைன் பண்ணல SRH. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், இந்தியாவோட ஓப்பனிங் அப்படியே இருக்கா SRH கிட்ட. எங்க ஹெட் இருக்காருல்ல, ஹெட். ஓகே, அப்போ இஷான் கிஷன் வரும். ஹெட் அண்ட் அபிஷேக் ஓப்பனிங். ஹெட் அண்ட் அப்போ சாலிட். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க இஸ் பார் 300 பார்னு போன வருஷமே சொல்லியிருந்தாங்க அவங்க. ஓகே, ஆமா போன வருஷம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அடிச்சாங்கல்ல ஒரு 2 கிளாசன்லாம் இருந்தோம். ஐ மீன் they hit to they still have கிளாசன்ல. சாலிட் டீம் தான். அப்பனா going by the form that they are in right now, good team. அது பாப்போம், அதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு, அடுத்த டோர்னமெண்ட்டை பார்ப்போம். பட் பிக் ரவுண்ட் பேசியிருந்தோம், ஸ்பின் வந்து ட்ரபிள் பண்ணோன்னு பேசியிருந்தோம். யூ கான்ட் ஹிட் யுவர் வே அவுட் ஆஃப் ட்ரபிள். நினச்சி ரன் ரேட் ஸ்டக் ஆச்சுன்ட்டு சும்மா ஸ்வாட்னாலாம் ரன் வரும்னு தோணலை, கேட்ச் போவோம், அதெல்லாம் பேசணும். ஐ திங்க் வி வர் மோர் ஆர் லெஸ் ரைட். மிடில் ஓவர் ஸ்ட்ராங்கிள் ஹோல்ட் நடக்கும், சேப்பாக் டைப், அதுவும் வி வர் ரைட். ரிங்கு பேஸ் இது பண்ணோம், டூபே ஸ்பின் பேஷர், ரிங்கு பேஸ் ஃபினிஷர். நம்ம வந்து பொட்டன்ஷியல் இன்ஜுரிஸ் பேசணும். அதே மாதிரி அபிஷேக் பர்ஃபார்ம் பண்ணல. பும்ரா வந்து போன மேட்ச் ஆடுறதுனால மேட்ச் ஃபிட்னஸ் இருந்தது, பர்ஃபார்ம்டு வெல். ஷாஹின் வந்து டேக் ஆன் பண்ணுவோம் பேசி, நீ யூ மென்ஷன் தட் ஸ்பெசிஃபிக்கலி. அது வந்து தட் ஹேப்பன். இஷான் அப்படி இஷானும் ஆமாம், வாஷிங்டன் எடுக்கல அவங்க, 3 ஸ்பின்னர் போதும்னு ஃபீல் பண்ணாங்க. அபிஷேக் ஒழுங்கா இருந்தா ஹி ப்ராபப்லி போல்ட். அதுக்கு பதிலாக நம்ம திலக்கையும் ரிங்கும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், ஃபன் பண்ணோம். பட் யா, காம்ப்ரஹென்சிவ் வின். வி காட் மோஸ்ட் ஆஃப் வாட் வி செட். என்ன மேட்ச், அவங்க ஸ்பின் நல்லா இருக்கும்னு சொன்னோம், நினைச்சோம். நம்ம கொஞ்சம் இதை விட ஸ்ட்ரகிள் பண்ணுவோம்னு நினைச்சோம். அவங்க ஸ்பின் நல்லா தான் இருந்தது, பட் அவங்க பேட்டிங் அந்த அளவுக்கு செட்டிலாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணோம். couple of questions. Shaheen ஒன்று மேட்ச்ல இருக்கணுமா? should he be an automatic selection? should Babar be an automatic selection? ஏன்னா பாபர் ஆடுற பொசிஷன் அப்படி. பாபர் cannot bat lower down the order. So someone needs to accelerate, or maybe பாபர் இந்த மேட்ச்ல இருந்த சிச்சுவேஷன் பாபருக்கு கரெக்டான சிச்சுவேஷன். இஃப் ஹி ஹேட் பிளேட் அதுதான், அவரு வந்து கரெக்டான இடத்துல தான் இருந்தாரு, டைம்ல தான் இருந்தாரு, அவரு சரியா ஆடலன்னு தான் நான் சொல்லுவேன். இட் வாஸ் பாபர்ஸ் கேம் ஃப்ரம் தேர். ஸோ அதுதான் பாபர் மேலே எனக்கு இருக்க ஒரே ஒரு வருத்தம். எனிவே, வெற்றிகரமாக ஜெயிச்சாச்சு. We are moving on to the Super 8s. We have qualified. West Indies qualified. ஆமாம், பாகிஸ்தான் இன்னும் குவாலிஃபை ஆகலை. பட் they're likely to. அவங்க நமீபியா வின் பண்ணா they'll obviously நினைக்கிறேன், unless and until Namibia surprises us and upsets Pakistan. அடுத்து வந்து Super 8s யாரோட ஆடுறோம் அப்படின்னு பார்த்துட்டு அதோட ப்ரிவ்யூ பண்ணுவோம். அதுல எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா பேசுறோம் பார்ப்போம். ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆகுமான்னு ஒரு क्वेश्चन இருக்கு. சென்னையிலலாம் இந்தியாவோட Super 8 மேட்ச் வந்து சென்னையில, அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆச்சுன்னா எஸ் சென்னையில அந்த Super 8 அப்படின்னு இருக்கும் சென்னைக்கு. we are getting a solid match after a long time. இந்தியா மேட்ச். I don't think ஆஸ்திரேலியா வந்து அவங்க ஹேசல்வுட் கிடையாது, Cummins இல்ல, Stark retired, Mitchmarsh injured. I don't think they have the team. Weakest team of in a long time. They have fielded. It's probably the weakest team in a long time. Thank you for joining me. Thank you for the discussion. அடுத்து Super 8s. Super 8s ல பாப்போம். All right, thank you.